நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது இப்பதான் வந்து ஆ மோடி பார்த்தீங்கன்னாக்க ஜப்பான் போனாங்க. ஜப்பான் போயிட்டு அங்கேருந்து சைனா போயிருக்காங்க. ஸோ மோடி வந்து ஜப்பான் போயிட்டு, ஜப்பான்ல வந்து என்னென்ன மாரி வந்து அங்க வந்து பேசுனதா இருக்கட்டும், அங்க என்னென்ன மாரி ஸோ மிக முக்கியமான ப்ராஜெக்ட்லாம் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுதுங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து 68 மில்லியனுக்கு வந்து உள்ள ப்ராஜெக்ட்லாம் வந்து இப்ப இங்க இந்தியாவுல வந்து 10 வருஷத்துக்குள்ள பண்ண போறோம் அப்படிங்கிற மாரியும் வந்து ஜப்பானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி போனாங்க. ஸோ மோடி போயிட்டு அங்க என்ன வந்து உற்சாகமான வரவேற்புகள் வந்து அவங்க குடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னாக்க, முன்னாடி வந்து சுபாஷ் சந்திர போஸ் காலத்துலேருந்தே சரி, இந்தியாவுக்கு வந்து ஜப்பான் வந்து அதிகமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல ஒரு நட்பு நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் நம்மளும் அவங்க போரையும் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது, மோடி போகும்போது அவருக்கு அதிகமான வரவேற்பை குடுத்ததா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து 2 பேருக்கும் ஒத்து போறது மிக இந்து, புத்த மதம். 2 பேருமே வந்து அதாவது புத்தம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுலயும் ஒரு ஸ்டேட்ல இருக்குது. ஸோ அந்தனால வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கிறதா வந்து இதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து அதாவது மாருதி சுசுகி, மிக பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்களோட நிறுவனங்கள் வந்து இந்தியாவுல வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ அதனாலேயும் வந்து இங்க உள்ளவங்க நெறைய பேரும் வந்து அ நெறைய வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமா இருந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல 68 மில்லியனுக்குள்ள உள்ளான ப்ராஜெக்ட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வரப்போகுது. அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க அ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இது ஃபுல்லா வந்து இங்க வந்து செயல்படுத்த போறாங்கங்கிறாங்க. அது என்னன்னாக்கா, ஏஐயா இருக்கட்டும், ஆ புல்லட் ட்ரெயினு, அது மட்டும் இல்லாம இங்க உள்ள ப்ராஜெக்ட்களுக்கு அதிகமா வந்து இன்வெஸ்ட் பண்றதா வந்து ஜப்பான் கவர்மெண்ட் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அங்கே ஜப்பான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து அதிகமான டெக்னாலஜி தொழில்நுட்பம் கொண்ட ஒரு நாடு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேன் பவர் வந்துங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்தியா வந்து அவங்க வந்து சார்ந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா, இப்போ ஒரு 50,000த்துக்கு மேல வந்து விசா குடுக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து போக போக இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து ஒரு 5,00,000த்துக்கு மேல வந்து விசா குடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இந்தியாங்கிறது மிகப்பெரியவிலேயே அதிக பாப்புலேஷன கொண்ட ஒரு நாடு. இங்க இருக்கிறவங்க வந்து யங்ல வந்து அதிகமா வந்து இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள வந்து அவங்க ஏற்படுத்தி தர்றோம். ஸோ நாங்க எங்க இதுல வந்து வேலை பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா, ப ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து மக்கள் தொகை கம்மியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து அதான் ஓல்டு ஏஜ்ல உள்ளவங்க அதிகமா இருக்காங்க. ஸோ அதனால இங்க இருந்து இந்தியாவுல இருந்து அதிகமான ஒர்க்கர்ஸ இங்க கொண்டு போறதுக்காக அவங்க வந்து இப்போ வந்து அ நாங்களும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி வந்து விசாவ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பர்ட்டிகுலரா நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, நம்மளோட கலாச்சாரமும், அவங்களோட கலாச்சாரமும் ஓரளவு ஒத்து போகும். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க கலாச்சாரத்த வந்து நம்ம யாரு அங்க போனாலும் வந்து இந்தியா வந்து என்னென்ன மாரி துறைகள வந்து அங்க போய் பார்த்துருக்காங்க, விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, செமி கண்டக்டர் அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி அங்க போறாங்க. பேசிட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையில போயிட்டு செமி கண்டக்டர் ஒரு கம்பெனி வந்து விசிட் பண்றாங்க. அந்த ரோபோட்டிக்ஸ் இந்த மாரி எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மிக முக்கியமா வந்து இந்தியாவுல பண்ண போறது ஏஐ பண்ற போறாங்க. அ அதாவது கிளீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு இதையும் கொண்டு வந்து இந்தியாவுல வந்து பண்ண போறாங்க. டிஃபென்ஸ் செக்டரும் வந்து மிக முக்கியமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இப்போ வந்து ரீசென்ட்டா இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து இந்தியா வந்து எப்படி வந்து அவங்கள கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதுக்காண்டி என்னென்ன மாரி ரேடார்கள் யூஸ் பண்ணாங்க. S-400 இருக்கட்டும், இவங்க நம்ம இந்தியாவுலேருந்து உருவாக்கின மிக அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லாம, ஓல்டு டெக்னாலஜிய வச்சு எப்படி வந்து அவங்க வந்து ட்ரோன்லாம் வந்து அவங்கள வந்து ஃபெயிலியர் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேடார்கள், ஹை செக்யூரிட்டி ரேடார்கள குடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, அ மேக் இன் அண்ட் கோஆப்பரேஷன் அப்படிம்பாங்க. இது என்னன்னாக்கா, கப்பல் கட்டமைப்பு, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சப்மரைன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து குடுக்குறதுக்காக அவங்க வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைபர் செக்யூரிட்டிலயும் வந்து இனிமே வந்து நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ஆ ஷேரிங் அப்படியெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இருக்கோ, அத வந்து நம்மளுக்கு சொல்றதா இருக்கட்டும், நம்மளுக்குள்ளத அவங்களுக்கு சொல்றதா இருக்கட்டும், ஒவ்வொன்றதையும் வந்து இனிமே வந்து சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்ல வந்து நம்ம ரீசென்ட்டா தான் வந்து நிலாவுக்கு போனோம். தென் துருவம். ஸோ அந்த சைடு வந்து யாருமே போகாதனால நம்ம வந்து அந்த சைடு போய் சக்சஸ்ஃபுல்லா வந்து லேண்ட் பண்ணாங்க நம்ம இஸ்ரோ. ஸோ அதே மாரி அவங்களும் வந்து ஆ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆனாலும், அடுத்த டைம் வந்து போயி அவங்களும் தென் துருவம் வந்து போனாங்க. ஸோ அததான் வந்து ஜப்பானோட இஸ்ரோவும் அண்டு ஜப்பானோட ஆ சாக்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இனிமே 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இன்னும் வந்து நெறையா வந்து விண்வெளிக்கு போறதுக்கான ஒண்ணா கூட்டா செயல்படுவோம் அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ளதுல
வேர்ல்டுலேயே வந்து 18% ஜிடிபியை கொண்ட ஒரு நாடாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜப்பான் மக்கள் தொகையில வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும் இந்தியாவோட மக்கள் தொகை அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இருந்தாரு ஜப்பான் பிரதமர். ஸோ அங்கே போயிட்டு பேசிட்டு வந்தாங்க. இப்போ இருக்கும்போது அமெரிக்கா எதிராக ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்பதான் இங்க போயிட்டு வந்தாரு. இப்ப அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து எதிரியும் இதா இருக்கு. 2 பேருமே எதிரியா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டேரிஃப் போட்டிருக்கு. ஸோ இப்ப 68 மில்லியன் டாலர் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரே பிராந்தியத்துல வந்து இணைகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்ப வந்து இவங்ககிட்ட அதிகமான டெக்னாலஜி இருக்கு. யார்கிட்ட? ஜப்பான் கிட்ட. ஆஸ்திரேலியா கிட்ட பாத்தீங்கன்னாக்கா மினரல்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ சைனா கிட்ட எப்படி இருக்கோ அதே அளவுக்கு அவங்கள்ட்டயும் கொஞ்சம் பாதி அளவு இருக்கு. ஸோ இந்தியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேன் பவர்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. ஸோ இதை மூணையும் சேர்த்து நம்ம வந்து இன்னும் பெரிய லெவல்ல கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இப்போ இதுல வந்து ஸோ இதுல இன்னொன்னு நம்ம மெயினா பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்குவாட் சி ஷிப் அப்சர்விங் அப்படின்னாக்க அதாவது இந்திய பெருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க சைனாவை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது. ஸோ அதனால நம்ம 3 பேரும் சேர்ந்து யாரா சைனா வந்து மானிட்டரிங் பண்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து என்னென்ன மாதிரி சிப்பு எல்லாம் வருது, என்ன மாதிரி கடல் கப்பல்கள்லாம் வந்து வந்து போகுது எல்லாத்தையும் வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து மானிட்டரிங் பண்ண போறோம் அப்படிங்கிற. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து அங்க போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இது ஒரு பிசினஸ் பேசுறதா இருந்து அமெரிக்கா போறதா இருந்துச்சுனாக்க ஜப்பான் வந்து அதிகமான அவங்கள்ட்ட ட்ரேட் பண்றதுக்காண்டி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீம் வந்து அனுப்புறதா இருந்தாங்க. பட் ஆனா அந்த டீம் வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா மோடி வந்து பாத்தீங்கன்னா இங்க போய் விசிட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 68 மில்லியன் டாலருக்கான ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் வந்து மெயினா வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம சைனாவோட மில்டன் ரோட் திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமான கண்ட்ரிகளை வந்து அவங்க இணைச்சு அதுல பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால மற்ற அரேபியன் கண்ட்ரிகளாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகளை வந்து அவங்க வந்து கடனை கொடுத்து அதனால வந்து அவங்கள வந்து அடிமைப்படுத்துற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போதான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமான வந்து அவங்களுக்கு வரியை கொடுத்ததா இருக்கட்டும், அங்கே ஒரு துறைமுகத்தை கட்டி அவங்களுக்கு வந்து பொருளாதார இழப்புகள் ஏற்படுறதா வந்து ஒரு டைம்ல நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து ஜப்பான் இந்த மாதிரி தான் வந்து எல்லா நாடுகளுக்கு வந்து கடன் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை வந்து ரொம்ப புலி பண்ணாம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்காக இவங்க வந்து ஜப்பானை வந்து முயற்சி பண்றாங்க. ஸோ அதுக்கு மெயினா வந்து யாரு தேவைப்படுறாங்கன்னாக்க இப்ப இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி தேவைப்படுது. ஸோ அதனாலதான் வந்து இவங்க இந்தியாவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்தியா பாத்தீங்கன்னாக்க இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் நடந்துச்சு. இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மிசைல்களை வந்து யூஸ் பண்றதா இருக்கட்டும், பிரம்மோஸ் மாதிரி மிக துல்லியமான அடிக்கக்கூடிய மிசைல்களை வந்து இந்தியா வந்து இப்ப ஓனா தயாரிச்சு அடுத்த கண்ட்ரிகளுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்ப சைனா என்ன பண்றாங்க, சைனாவும் இந்த இதுல வந்து அதிகமா ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல இந்தோ பசிபிக் ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல செக்யூரிட்டி ரீசன்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால இப்ப இந்த ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான்ங்கிறத இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்குவாடு மாதிரி இவங்க வந்து இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன்ல அதிகமான வந்து சைபர் செக்யூரிட்டி, அதாவது வார் இல்லாம ஆர்மி பேஸ்டா இல்லாம இவங்க வந்து சைபர் செக்யூரிட்டியா வந்து இவங்க வந்து பண்றது மாதிரி வந்து இவங்க ரீசன் சொல்லியிருக்காங்க. இதைதான் வந்து வந்து இப்ப நம்ம வந்து இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஜப்பான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது இதுக்கு முன்னாடி வந்து போர் நடக்கும்போது, அதாவது பிரிட்டிஷ் காலங்கள்ல வந்து அந்தமான வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அங்கே ஒரு ஜெயில கட்டி அங்கே நம்மளோட சுதந்திர போராட்ட தியாகிகளை வந்து அங்க கொடுமைப்படுத்துறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து ஜப்பான் வந்து அந்த இடத்த பிடிச்சி, அதாவது அந்தமான இதை பிடிச்சி அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க. ஸோ நம்ம இந்தியர்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்களோ அவங்கள கொடுமைப்படுத்துனாங்க. பின்னர் வந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட வந்து அதை ரிட்டர்ன் மறுபடியும் கொடுத்து அங்கே நம்மளோட இந்திய கொடியை வந்து நட்டாங்க. இப்போ வரையும் அது வந்து இந்தியா ஒரு கட்டுப்பாடுல தான் அந்தமான் நிக்கோபார் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ வரையும் நம்மளுக்கு வந்து நண்பனா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பா நம்ம கண்ட்ரி வந்து இன்னும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை மட்டும் இல்லாம நம்ம வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து நம்ம போய் வேலை பார்க்குறோம். ஸோ பர்டிகுலரா வந்து ஜப்பான்லையும் வந்து வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமான பேர் வந்து அங்கே போய் வேலை பார்க்கறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அப்போ 50,000 பேருங்கும் போது நல்ல ஒரு வரவேற்பு தான். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 5,00,000 பேர் வேலை விசா தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி வந்து தரப்போறாங்க அப்படிங்கிறத. ஸோ எப்படியா இருந்தாலும் இப்ப நம்ம வந்து மோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு விசிட்டை முடிச்சுட்டு
சைனா போயிருக்காரு. அங்கேயும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி வந்து நம்ம நாளைக்கு வந்து இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். சைனாவுல இருந்து என்னென்ன மாதிரி சைன் ஆனிச்சு. ஸோ ஏன்னா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மோடி வந்து அங்கே போயிருக்காங்க. 8 வருஷமா வந்து அங்கே போகாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போயிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி இங்கே சைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். வணக்கம்.